வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ஒரு ரொம்பவே முக்கியமான பதிவு. ஆடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ்லாம் தேவைப்படும். அது நம்ம சேனலில் ஒரு SBO மூலியமாக டெய்லி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி என்ன ஆடியோன்று பார்த்தலாமா? ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. இப்போ நம்ம SBOவில் 3 லட்சம் பேர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட அதில் ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க ஒருபட்ட பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 2,40,000 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 8 மாத லீவுக்கு அப்புறம் SBO பிளான் எல்லாமே ஃப்யூச்சர் SBO, அதாவது நம்ம ஃப்யூச்சரில் வந்து நல்ல இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு பிளான்லாம் வந்து ஒர்க்கு அந்த மாதிரி ஒரு ஒர்க்குகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது புரிஞ்சிட்டோம்னா ரொம்பவே இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். புரியாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அது மைனஸ்னு தோணுது. அப்படி என்னப்பா மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் SBOவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போதா அப்படின்னா கண்டிப்பாக SBOவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு போல் ஆப்ஷனும் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டில் வச்சுருந்தாங்க. இந்த நோட்டீஸ் போர்டில் போல் ஆப்ஷன், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயார் அப்படின்ட்டு 55%, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இல்லை, ரீஃபண்டு ப்ளஸ் ஒர்க்கிங் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டு போட்டால் போதும் அப்படின்ட்டு ஒரு போல் ஆப்ஷன் 45% அதில் போல் ஆகிருக்குது. அப்படின்றப்ப இதில் வந்து இந்த 2 கேட்டகரி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருக்க 55% நபர்களும், இது போக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால் நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த 45% நபர்களுக்கும் என்ன ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா, இதில் SBOவில் ஒர்க் பண்ணுற யாரையுமே வெளியே கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 8 மாத காலம் வந்து எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரே ஒரு தான். ஏன்னா மற்ற ஆன்லைன் ஜாப்பையும் நம்மளுடைய SBOவையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில கம்பெனிஸ் 2 மாதம் 3 மாதம் ரன் ஆகும், பணத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் வந்து இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேரில் வந்து வாங்கிட்டு இந்த டேப்லெட் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு நிறைய கதை கற்பனை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம SBOவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு அதாவது நம்ம SBO டைப் பண்ணியிருக்க கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு பர்ச்சேசிங் இல்லாமல், ஏன்னா நம்ம மக்கள்லாம் அந்த கொடுத்த டாஸ்க்குகளை ஒரு சொன்ன டயத்தில் முடிக்காதனால அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மைக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற ஆப்ஷன் மட்டும்தான் தீர்வாகும் அப்படின்ட்டு ஒரு செக்யூரிட்டிக்காக. ஏன்னா பணம் நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ஒர்க் கொடுக்குறதுனால தான் வந்து வந்தால் வருது போனால் போகுது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்துடுது. அதனால தான் இந்த ஆப்ஷன், அதுவுமே அந்த கம்பெனி டைப் பண்ணிக்க கம்பெனிஸ் கேட்டுக்கிட்டதுனால அதுலேயுமே நம்ம SBO என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்கா நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய சங்கர் சார் சொல்லியிருந்தாங்க. அப்படி 3 வகையான அந்த ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில இந்த ஒரு 1 வீக்கில் வந்து நிறைய அப்சர்வேஷன் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போதைக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மைதான் அது கட்டுறதுக்கு. ஏன்னா யாராக தான் யோசிப்பாங்களே, 8 மாதம் ஆச்சு லீவ் விட்டு, ஆனால் பழையபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் நம்மளுடைய SBO என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் வாலெட்டில் உள்ள பணத்தை நாங்கள் வித்ட்ராவல் கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் இந்த 3 ஆப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம், எது பெஸ்ட் ஆப்ஷனோ அது எங்கள் மக்களுக்கு செஞ்சுதாங்க அப்படின்ட்டு. மக்களுடைய எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க சார், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஓகே, வித்ட்ராவலும் கொடுத்துட்றாங்க. ஆனால் வித்ட்ராவலில் வந்து ஒரு சில பேர் வந்து வேலத்தில் அதிக அமௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ கடைசியாக ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து சுத்தமாகவே ஒரு 400-500 தான் இருக்கும். இது போக ஆல்ரெடி ஒரு 1000-2000 வச்சுருக்கவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, மக்களுடைய ஒரு
அந்த ஒரு வந்து எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் அந்த மாதிரி கொடுக்கலாங்க சார். நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுவும் எஸ்பிஓ இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஒரு அத்தாரிட்டி வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு எல்லாமே நோட்டீஸ் போர்டை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்து இப்போது இந்த ஒரு 15,000 25,000 வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஆசை இருக்குது. இதில் வந்து சம்பாதிக்கக்கூடிய வருமான வாய்ப்பை தான் நம்ம எஸ்பிஓ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடாக ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மக்களுக்கு அதிக கருத்து இது மட்டுமா தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இல்லத்தரசிகள் தான் அதிகமாக இதில் நம்ம எஸ்பிஓவில் ஐடி போட்டிருக்காங்க. அப்படி எஸ்பிஓவில் ஐடி போடும்பொழுது அதாவது நம்மளும் வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம்ன்ற அந்த ஒரு எண்ணத்தை தான் போட்டிருப்பாங்க. ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்கார் சங்கர் சார். கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இப்படி கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே மக்களுடைய எதிர்பார்ப்பு. இது போக இல்லை நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் இன்கம் வாங்கும்போது மாதம் வேலெட்டில் உள்ள பணம் கொஞ்சம் கொஞ்சமாக டிடக்ஷன் பண்ணிக்கிங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மாதம்னா ஒரு 10 மாதம் கழிச்சு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 3,000 ரூபா பிடிச்சாலும் கூட 10 மாதம் 30,000 ரூபா அது எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆயிரும். எங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒட்டே ரிட்டர்ன் கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்போ ட்ரைனிங் பீரியடில் கஷ்டம்தான், ஏன்னா 2,000 ரூபா 3,500 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு 2,000 ரூபா கிடச்சுன்னா கூட அந்த வந்து ட்ரைனிங் பீரியடில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த ஒர்க் பண்ண வேலத்துலேருந்து 4 மாதம் ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே அந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்டு இன்கம் வரும்பொழுது 10,000 ரூபா ஸ்டாண்டர்ட் இன்கம்மா, அதில் 3,000 ரூபா நீங்கள் மாதம் அதை எடுத்து அந்த 30,000 ரூபா கணக்கு கூட வச்சுக்கோங்க. அது எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கட்டும். அதை வச்சு நாங்கள் ஏதாவது ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லா பேருமே வந்து கையில் பணம் வச்சுட்டு ஐடி போடல. வந்து பார்த்தா ஒரு சில பேர் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் காலேஜ் செலவுக்கோ இல்லை வேறு அதாவது ஒரு சேவ் பண்ணலாம், சேவிங்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணி சேவிங்ஸ் பண்ணலாங்க சார். அந்த மாதிரி ஒரு கஷ்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு இதையுமே நம்மளுடைய வந்து 11 குரூப்பில் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. கமாண்டர்ஸ் அப்சர்வ் பண்ணி அங்கே நம்மளுடைய எஸ்பிஓவில் அட்மின் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால் மக்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம எஸ்பிஓ கொண்டு வரோம் அப்படின்னு முழு நம்பிக்கையாக இருப்போம். அதுபோக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின விஷயங்கள் நோட்டீஸ் போல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.